கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் ஒவ்வொரு நாளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக பாடுகள், அநேக உபத்திரங்கள் வழியாக கடந்து வந்தேன். அநேக காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இரவு நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை தெரிவித்து குடும்ப பாதுகாப்பிற்காக, ஆசீர்வாதத்திற்காக, இன்பமான தூக்கம் வர ஜெபிக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர் ஷேர் பண்ணி நீங்களும் இணைந்திருங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 5 ஆகிய வசனங்கள். நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவைகள் கள்ள போஜனமாமே. ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. சுய புத்தியை சாராதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன்? அது கழுகை போல சிறைகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில நேரத்திலே கர்த்தருடைய ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொண்டு நம்ம வழியில நம்ம எப்படி நடக்கிறோம், என்ன செய்யறோம், எப்படி வாழ்றோம், இதை மட்டும் நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நைட் நேரத்துல நல்ல மூக்கு முட்டை நல்லா சாப்பிடுவாங்க. நல்ல கறி சாப்பாடா இருக்கும், இல்ல ஆயில் ஃபுட்டா இருக்கும், இன்னும் நிறைய ஃபுட்டுலாம் இருக்கு, அது நமக்கு வேண்டாம். நைட் நேரத்தில் நல்லா ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிடுவாங்க. காலையில் ஒரு 2 மணி 3 மணி 4 மணிக்கு பார்த்தா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா சாப்பிட்டுட்டு போய் அப்படியே படுத்துருவாங்க. நான் சின்ன வயசுலேருந்து நான் வேலை பார்க்கேன். அதனால் இந்த சாப்பாடு விஷயம், உடம்புல எப்படி என்ன சாப்பிடணும், அநேக காரியங்கள். ஏன்னா வேலை செஞ்சுட்டு வருவோம், நைட்டு என்ன சாப்பிடணும், ரொம்ப டயர்டாக இருக்கும், கொஞ்சம் ஏதாவது சாப்பிடலாம்னு தோணும். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக இந்த செய்தி நம்ம கேட்குறோம். பகல்ல ஆஃபீஸில் வேலை வைப்பாங்க, கம்பெனியில் வேலை வைப்பாங்க, எல்லா இடத்துலையும் வேலை வைப்பாங்க. நைட் நேரத்தில் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத நபரோட பழகுறது, தேவையில்லாத இருக்கிற இடத்துல உட்காந்து சாப்பிட்றது, அவங்க வாங்கி கொடுத்தான்னு சொல்லி உட்காந்து நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றது. நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால். இப்போ இந்த செய்தியில் ஒரு ஆழமான கருத்து என்ன அப்படின்னா, வீட்டில் அம்மா இருப்பாங்க, வயசான பாட்டி இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, சகோதரிமார் இருப்பாங்க. அவங்க தரக்கூடிய சாப்பாடு பெஸ்டா தெரியாது. ஆனா வேற யாரோ எங்கேயோ, அது ஹோட்டலா இருக்கலாம், இல்ல வெளியில் உள்ள இடமா இருக்கலாம், இல்ல யாராவது நமக்கு வாங்கி கொடுப்பாங்க, ஃப்ரெண்டா இருப்பாங்க, வேற யாரோ ஏதோ ஒரு இடத்துல வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சாப்பாடு பார்த்தா ரொம்ப டேஸ்டா தெரியும். உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். இப்ப கடைசி காலத்துல கெமிக்கல் ஃபுட் இருக்கு, அஜினமோட்டோ இருக்கு, சைடு எஃபெக்ட் வரக்கூடிய நிறைய ஃபுட் இருக்கு. சில ஃபுட்டுலாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தடை செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுதான் ராத்திரி நல்ல வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடுறது மட்டும் அல்லாமல் பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுப்பாங்க. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். நைட் நேரத்தில் எது சாப்பிடக்கூடாதோ அந்த ஃபுட்டு 31 நாள் சாப்பிடக்கூடிய குடும்பம் உண்டு. அதனால சரீரத்தில் பலவீனம். அதுக்கு அடுத்த வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அப்ப நைட் நேரத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம என்ன சாப்பிடுறோம், என்ன சாப்பிடுறோம். சில குடும்பத்துலலாம் தப்பு தப்பா சாப்பிட்டு ஒரு உடம்பு சரியில்லாம அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அப்புறம் பல லட்சங்கள் செலவு பண்ணி, எதுக்கு தேவையில்லாம. ஒரு ஊழியத்துக்கு காணிக்க வைக்க மாட்டாங்க, ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் கொடுத்துருவாங்க. கடைசி காலத்துல தற்பிரியராய் என்று எழுதப்பட்டிருக்கு. வசனம்லாம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. எல்லா வசனமும் நம்ம தியானிச்சு பார்த்தோம் அப்படின்னா
ஒரு மனுஷன் எப்படிதான் வாழணும்? தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். நைட் நேரத்துல ஒரு குடும்ப ஜெபம் இல்லை, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. இப்போ இந்த வருஷம் ஒரு முழு பைபிளை வாசித்து முடிக்கலாம், அந்த எண்ணம் இல்லை. நிறைய மிஸ்டேக். நம்ம வண்டியில வேகமா போயிட்டு வரோம், நம்ம குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறாரு. தேவனோட சமூகத்துல காத்திருந்த அப்பா உமக்கு நன்றிப்பா, என் குடும்பத்தை நீங்க தான்ப்பா பாதுகாக்கிறீங்க. எனக்கு 3 நேரம் எனக்கு சாப்பாடு தந்தக்கா ஸ்தோத்திரம்ப்பா, என் குடும்பத்துக்கு ஜீவனை தந்தக்கா ஸ்தோத்திரம்ப்பா. அப்படி நம்ம தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கணும். அப்படின்னா நைட் நேரத்துல ஃபுல்லா சாப்பிட்டாலும் செபிக்க அப்புறம் அதுதான் வேலை ஓடிட்டு இருக்கும். நைட் நேரத்துல தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கணும், துதிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், குடும்பமா பாட்டு படிச்சு ஜெபிக்கணும். அப்படின்னா வீட்டுக்கு சீக்கிரமா வரணும். சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா ஒயின் ஷாப் போயிடுவாங்க, தண்ணி அடிக்க போயிடுவாங்க, மதுபான கடைக்கு போயிடுவாங்க. அது குடிவெறி ஆவி. சரி, அங்க போயாச்சு. இங்க வீட்டுல பார்த்தா பிள்ளைகளுக்கு பார்த்தா சாப்பாடு இல்லாம இருக்கும், ஸ்நாக்ஸ் இல்லாம இருக்கும். அந்த பிள்ளைகள் பார்த்தா ஒரு கடையில போய் ஒரு 8,000 ரூபாய் 10,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. ஒரு குடும்ப தலைவர் சரியா இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய வீட்டுல தாய்மார் ஜெபிக்க வரும்போது, என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் வீட்டுல நிறைய கடன் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அடுக்க ஒரு பெரிய லிஸ்ட் வரும். இது எல்லாமே என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் அதிகமா சம்பாதிச்சேன், ஆனா மனுஷன்ட்ட பணம் கொடுத்து ஏமாந்து போயிட்டேன். இவ்வளவுதான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஏன்னா காலையில நான் 5 மணி 6 மணி கடைக்கு வரேன்னா நான் ராத்திரி 11 மணிக்கு தான் கடையை விட்டு வெளியே வருவேன். ஒரு வியாபாரம் பார்க்கும்போது 15 மணி நேரம் 16 மணி நேரம் கடையில இருக்கணும். ஒரே ஒரு மனுஷன்ட்ட பழகினேன், பணம் கொடுத்தேன், வரல, அவ்வளவுதான், முடிஞ்சது. மாந்திரியம் எல்லாத்துலயும் லாக் ஆயிட்டேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற பொசிஷன், இன்னைக்கு இருக்கிற கடைசி கால சந்ததி வேலை செய்ய விருப்பம் இல்லை, உண்மையா வாழ விருப்பம் இல்லை, தேவனோட சமூகத்துல காத்திருக்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லை. எப்ப பார்த்தாலும் கையில செல்போனு, எப்ப பார்த்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு உணவு பழக்கம். நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அப்ப எந்த அளவுக்கு ஆழமா சொல்றாரு, உன் தொண்டையிலே கத்தியை வை அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவையில்லாம சாப்பிட்டு பிரச்சனைகளை போய் சிக்கிக்கொள்ளாதப்பா, போதும். ராத்திரி நேரத்துல எப்படி சாப்பிடணும், நம்ம யார்கிட்ட பழகுறோம், பழகுற நபர் யாரு, வேதம் அழகா எழுதப்பட்டது. உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். இதை சாப்பிட்டா உனக்கு எதுவும் பிரச்சனை வருமா? 1 லட்ச ரூபா இல்ல 10 லட்ச ரூபா கொடுத்தா கூட நான் என்ன சாப்பிடணும் அவ்வளவுதான் என் லிமிட். அதுக்கு மேல 1 லட்ச ரூபா இல்ல 10 லட்ச ரூபா பெட்டு கட்டி சாப்பிட கூட சாப்பிட மாட்டேன். ஏன்? ஒரு மனுஷன் இப்படிதான் வாழணும், இதான் பைபிள் லா சட்டம். நிறைய குடும்பத்துல இஷ்டம் போல சாப்பிட்டு கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, போஜன பிரியன், தேவன் மேல பிரியமா இருக்கு சொல்லி போட்டுருக்கு. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு, போஜன பிரியனா இருக்க விரும்பாதே. போஜன பிரியன், சாப்பாட்டு மேல ஒரு ஆசை, எப்ப பார்த்தாலும் சாப்பிடணும், எப்ப பார்த்தாலும் சாப்பிடணும், எப்ப பார்த்தாலும் சாப்பிடணும். வீட்டுக்கு வருவாங்க, ஒரு டிவி ஆன் பண்ணுவாங்க, வீட்டுல அம்மாவோ இல்ல மனைவியோ இல்ல அக்காமாரோ சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஒரு வீட்டுல குடும்ப ஜெபம், கையில பைபிள் வாசிப்பு, தேவனுடைய பாதபிள்ளை காத்திருந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, அப்பா எனக்கு ஜீவனை தந்தீங்க ஸ்தோத்திரம்ப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என்கிட்ட எத்தனையோ மிஸ்டேக் இருக்குப்பா. ஒரு 1/2 மணி நேரம் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணா எவ்வளவு ஆசீர்வாதம். அதனால நைட் நேரத்துல யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, என்னை உங்க சகோதரனா நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. நிறைய குடும்பத்துல சாப்பிட்டு 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 அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க லைஃப்ல நிறைய பாதிப்பு, சைடு எஃபெக்ட். ஒரு மனுஷன் எவ்வளவு சாப்பிடணும் அவ்வளவுதான் சாப்பிடணும். அதனால இரவு நேரத்துல இப்படிலாம் நம்ம யோசித்து பார்க்கலாம், அவ்வளவுதான். அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. நல்ல டேஸ்டான சாப்பாடு, டேஸ்டானது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஃபுல்லா சாப்பிடுவாங்க. அதனாலதான் பிரச்சனை வருது. அதுல 3 பாயிண்ட் எழுதப்பட்டிருக்கு. உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். முதல்ல நல்லா செக் பண்ணி பாருப்பா, இது சாப்பிட்டா உனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, அது முதல் எச்சரிக்கை. 2வது, நீ போஜன பிரியனா இருந்தால்
நீ சாப்பாட்டு மேல எப்ப பார்த்தாலும் ஆசைப்படுற ஒரு மகனா இருந்தால் உன் தொண்டையில கத்திய வச்சு நீ காப்பாத்திக்க அப்படிங்கிறாரு. 3வது சொல்றாரு, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. இது சாப்பிட்டா நல்லா இருக்குமே, ஐயோ எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கி தராங்க, இது எப்படியாவது சாப்பிட்டுறணுமே அப்படின்னு சொல்லி இச்சியாதே. வீட்டுல அம்மாமாரு சமையல் பண்ணிருப்பாங்க, அக்காமார் இருப்பாங்க, தாய்மார் இருப்பாங்க, மனைவிமார் இருப்பாங்க, குடும்பத்தில் உள்ள பெரியவங்க இருப்பாங்க. அவங்க என்ன சாப்பாடு தந்தாலும் அதுல ஒரு சைடு எஃபெக்ட் வராது. ஏன்னா நான் ஒரு குடும்பஸ்தன், என் வீட்டுல எனக்கு ஃபேமிலி இருக்கு, என் குடும்பத்துல தர்றதுதான் சாப்பிடுவேன். அவங்க ஏதாவது கேட்டா வாங்கி கொடுப்போம், அவ்வளவுதான். ஆனால் நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், என்ன செய்யறோம், எல்லாமே நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். இன்னைக்குள்ள செய்தி அவ்வளவுதான். இதுக்கு கீழே அடுத்த ஸ்டெப் போகுது, அது வேற லைன். அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாது. வீட்டுல சில வீட்டுல அம்மாமார் 31 நாள் சமையல் பண்ணி போடுவாங்க. சில தாய்மார் மனைவிமார் 31 நாள் சமையல் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. என் புருஷன், என் பையன், என் பிள்ளை, என் பேரம்பேத்தி. அந்த அன்புலாம் நிறைய பேருக்கு தெரியாது. அது தெரியாம தான் எங்கேயா போய் எதையா போய் சிக்கல்ல போய் மாட்டிடுவாங்க. வீட்டுல சாப்பிடும்போது எந்த சைடு எஃபெக்டும் வராது. வெளியில போய் சாப்பிட்டு 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 அப்புறம் அல்சர்ம்பாங்க, அப்புறம் இந்த ப்ராப்ளம்பாங்க, கொழுப்பு அடைச்சிட்டும்பாங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நம்ம அந்த லைனுக்கெல்லாம் போகல. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி சாப்பிட்றோம், என்ன செய்யறோம், அதை நம்மளே யோசித்து பார்க்கலாம். அவைகள் கள்ள போஜனமாமே, கள்ள போஜனம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால எந்த இடத்துல நம்ம யார்கிட்ட உட்கார்ந்து சாப்பிட்றோம், அது நல்ல சாப்பாடா அது கெட்ட சாப்பாடா? ஏன்னா சில இடத்துல தீமையான மனுஷன்ட்டு போய் பழகும்போது, அவங்க கெட்டவங்களா இருக்கும்போது அவங்க போஜனமும் கள்ள போஜனம் தான், அவங்களுடைய சாப்பாடும் தவறான சாப்பாடு தான். ஒருத்தன் உழைச்சி கொண்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறாம்ல, அது குவாலிட்டி வேற. 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சு சம்பாதிச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க, குடும்பமா சாப்பிடுவாங்க, அந்த சாப்பாடு வேற, அது வேற குவாலிட்டி. அதனால முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் அந்த இரவு நேரத்தில் செய்தி கேட்குறீங்களோ, உங்க வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்களா, மனைவி இருக்கிறாங்களா, குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு கனம் பண்றோம், அவங்கள எந்த அளவுக்கு நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோம். பைபிள்ல போட்டிருக்கு, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அன்பு கூறும்போது பரலோகத்துல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு கூறும்போது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அன்பு கூறும்போது சகல பாவத்தை மூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பு தான் ஹையஸ்ட் பைபிள்ல. அதனால வெளியில போய் அங்க போய் இங்க போய் இங்க போய் அங்க போய் சிக்கிக்கிடாம குடும்பத்திலே இந்த செய்தி கேட்டு நீங்க சந்தோஷமா இருந்தால் பரலோகம் சந்தோஷப்படும். அடுத்த பாயிண்ட், ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாது. எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா இறங்கிடுவாங்க, கள்ளத்தனமா இறங்கிடுவாங்க, பொய் பேச ஆரம்பிச்சிருவாங்க, கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அடுத்தவங்க குடும்பத்தை ஏமாத்த ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் ஒரே டார்கெட்ல யார்கிட்டனாலும் போய் பேசுவாங்க. காலையில வாயை திறந்தா ராத்திரி வரைய போய் பேசுவாங்க. அவங்க கூட இயேசு இருப்பாரா? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. நிறைய குடும்பத்திலே எப்படி வாழணும்னு தெரியாம இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், யார்கிட்டயாவது பழகணும், எங்கேயாவது சாப்பிட்டு விடணும், அப்புறம் இஷ்டம் போல வாழணும், அப்புறம் இஷ்டம் போல இருக்கணும். யார் கண்ட்ரோலுமே இப்ப யாரும் இல்லை. நைட் நேரத்துல ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாத, ஆசைப்படாத. நைட்ல நம்ம படுத்து தூங்குறோம், காலைல தூங்கி எந்திரிச்சாதான் உண்டு. ஒருவேளை காலையில் தூங்கி எந்திரிக்கல அப்படின்னா டெட் பாடி அப்படின்றாங்க. அப்புறம் மண் அள்ளி போட்டு அடக்கம் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. நைட்டு படுத்து தூங்கும்போது, அப்பா இன்னைக்குள்ள நாளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, பிறந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரை இருக்கிற குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா, உங்க மகனை பரிசுத்தப்படுத்துங்க, என் ஆவியை உங்க கரத்துல தரப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்கினா அந்த தூக்கம் வேற லெவல். நைட்டு படுத்து தூங்கும்போது என் ஆவியை உங்க கரத்துல தரப்பா, தேவன் நாமம் மகிமைக்கென்று மட்டும்தான் தேவன் அருளி அப்போ.
என் வாழ்க்கையில உள்ள சில காரியத்தை சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் இப்படிலாம் வாழ்றாங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வந்தேன். அப்ப இரவு நேரத்துல படுத்து தூங்கும்போது என் ஆவி உங்கள்கிட்ட தாரேன்ப்பா. நாளைக்கு காலைல நீங்க ஜீவனை தந்தாதான்ப்பா எனக்கு ஜீவன். கிருபை தந்தாதான்ப்பா நான் எந்திரிக்க முடியும். எல்லாம் உங்க கரத்துல நாங்க வாங்கியிருக்கோம். உங்க கரத்துல கொடுத்துட்டோம்ப்பா. அவ்வளவுதான். இப்படி நம்ம நைட்டு யோசித்து பார்த்தா, நைட்டு படுத்தா நல்லா தூங்கிடலாம். வீட்டுல மனைவி இருந்தாங்களா, பிள்ளைகள் இருக்கிறாங்களா, அம்மா இருக்கிறாங்களா, பெரியவங்க இருக்கிறாங்களா, சந்தோஷமா பேசலாம். ஆனா இருதயத்துக்குள்ள எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது நான் பெரிய ஆள் ஆயிரணும், எப்படியாவது சொல்லி யோசித்தா, அவர் நைட்டு படுத்து ஒரு 4 மணி நேரம் செல்போன் தான் பார்த்துட்டு இருப்போம். தூக்கம் வராது. ஏன்னா மைண்ட்ல ஃபுல்லா வேற இருக்கு. அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? என் ஆவியை உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாலே பாதி தூக்கம் வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் யோசிக்க மாட்டான். ஏன்னா தேவன்கிட்ட தான் கொடுக்குறான். அப்ப நைட் நேரத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம்னு சொல்லி நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம். ஐஸ்வரனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, ஆசைப்படாதே, சுய புத்தியை சாராதே. இதெல்லாம் சுய புத்தியா? நான் எப்படியா இதை செஞ்சு சாதிச்சிடலாமா, எப்படியா அதை செஞ்சு சாதிச்சிடலாமா? தேவனுக்கு தெரியும். அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். நாளைக்கு என்ன செய்யணும் தேவனுக்கு தெரியும். என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் என்னை எப்படி ஆச்சரியமா வழி நடத்துறாருன்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு வரையும் அது அற்புதமா தான் இருக்கு. அது யூடியூபா இருக்கலாம், நீங்க எந்த நாட்டுல இருந்து பாக்குறீங்க எனக்கு தெரியாது, நீங்க யாரு எனக்கு தெரியாது, நான் யாரும் உங்களுக்கு தெரியாது. தேவன் எப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் சத்தியத்தை கொண்டு போறாரு. அது எல்லாமே ஆச்சரியம் தான், எல்லாமே அற்புதம் தான், எல்லாமே அதிசயம் தான். இன்னைக்கு இந்த செய்தி கேட்கும்போது உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்கா, குடும்பத்துல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருந்தா பரலோகம் சந்தோஷப்படும். சுய புத்தியை சாராதே. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனைனா சுய புத்தி. எப்படியாவது செஞ்சு சாதிச்சிடலாம், ஒன்றும் சாதிக்க முடியாது. தேவன் கூட இருந்தாதான் சாதிக்க முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இரவு போலுமாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனை தேட ஆரம்பிக்கணும். கிருபை பெற்றுக்கொள்ளணும், வல்லமை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். அவரிடத்துல இருந்து நம்ம இரக்கங்களை பெற்றுக்கொள்ளணும், தயவை பெற்றுக்கொள்ளணும். எவ்வளவு காரியம் இருக்கு. அவருடைய சமூகத்துல காத்திருக்கும்போது பரிசுத்தமா வாழ முடியும். அவருடைய அன்பினால நிரப்பப்படும் போது நம்ம வாழ்க்கை மாறிடும், நம்ம குவாலிட்டி மாறிடும், நம்ம லைஃப் ஸ்டைல மாறிடும். ஏன்னா என் வாழ்க்கையில என்னை மாத்தி விட்டார். நான் ஒரு வியாபாரியா இருந்தேன். இன்னைக்கு பார்த்தா நான் பைபிள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். எப்படி? அவருடைய சமூகத்துல காத்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ராத்திரி பகலுமா ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நல்ல அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தாரு. நைட்டு படுத்தா தூக்கம் வராது, ஒரே மனக்கவலை, வாழ்க்கையில தோல்வி, வியாபாரத்துல நஷ்டம், கடன் பிரச்சனை, நிந்தைகள், அவமானங்கள். சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா கையில காசு இல்லைன்னா நடுரோட்டில் நின்னா யாரும் பேச மாட்டாங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். கர்த்தருடைய கிருபையினால உயிரோட இருக்கேன், அவ்வளவுதான். அப்ப இரவு நேரத்துல எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வர 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 எல்லாரும் தள்ளி போயிருவாங்க. சுய புத்தியின் மேல் சாராதே. என் வாழ்க்கையில நான் சுய புத்தியில வாழ்ந்திருக்கேன்ப்பா. அதனால நான் சொல்ல முடியும். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். காலையில 5 மணிலேருந்து 6 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வேலை பார்ப்பேன். ஆனா 2015 2016 நடுரோட்ல வந்து நின்னேன். எல்லாம் நஷ்டம். காரணம் என்ன? ஒரு கூட இருந்த ஒரு மனுஷன் தான் ஏமாத்திட்டான். என் வாழ்க்கையில நான் ஏமாற்றம், தோல்வி, நஷ்டம், கடன் பிரச்சனை, நிந்தைகள், அவமானம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடங்கி அப்பா அப்படின்னு சொல்லி நேர சரண்டர் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, மனைவிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க, குடும்பத்துல எதுவுமே பேச மாட்டாங்க, அம்மா அப்பாட்ட எதுவுமே பேச மாட்டாங்க, யார்கிட்டயோ பேசுவாங்க. அதனாலதான் அந்த பிரச்சனை. உனக்கு முன்பாக இருக்கிறது நன்றாய் கவனித்துப்பார். உனக்கு முன்னாடி இருக்கிற நபர் யாருப்பா? அவங்க போஜனம் வேணா வச்சிடலாம், சாப்பாடு வேணா வச்சிடலாம். அவங்க யாரு, அவங்க என்ன ஆட்கள், அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். இன்னைக்கு நம்ம பணம் சம்பாதிக்க நினைக்கலாம், நாளைக்கு காலைல நம்ம உயிர் இருந்தாதானே உண்டு. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். இப்ப நிறைய குடும்பத்துல தேவனை தேடுற ஒரு எண்ணம்லாம் இல்லை, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற எண்ணம்லாம் இல்லை, ஜெபிக்கிற எண்ணம்லாம் இல்லை. எப்படியாவது சம்பாதிக்கணும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் நாளை காலில் உயிர் இருந்தாலும்
நைட் நேரத்தில் படுத்து தூங்க போகிறோமா, சந்தோஷமா படுத்துங்க. குடும்பமா சந்தோஷமா பேசுங்க, சரிங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணுங்க, ஃபேமிலியோட இருங்க. நிறைய குடும்பத்துல வீட்டில் அம்மாமாரு இல்லைன்னா மனைவிமாரு இல்லைன்னா பிள்ளைகள், எங்க அப்பா என்கிட்ட பேசல, என் பையன் என்கிட்ட பேசல, என் புருஷன் என்கிட்ட பேசல, எத்தனை கம்ப்ளைண்ட். ஏன்னா என் வாழ்க்கையில நான் இருந்திருக்கேன். நான் ராத்திரி 11 மணிக்கு வியாபாரத்தை முடிச்சுட்டு வருவேன். நேரம் அப்படியே போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவேன். மனைவிட்ட பேச மாட்டேன், அம்மாட்ட பேச மாட்டேன், குடும்பத்தில் யார்ட்டையும் ரொம்பலாம் பேச மாட்டேன். ஏன்னா டைம் இருக்கு. ஆனா டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன், ஏதாவது படம் பார்த்துட்டு இருப்பேன். அவங்க நினைச்சிடுவாங்க வேலை ரொம்ப செஞ்சிருக்காங்க. கிடையாது. வீட்டில் வந்தோடனே குடும்பம் என்ன, அம்மா எப்படி இருக்காங்க, மனைவினா எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் பேசணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டேன், சேர்த்து சொல்லி தரேன், அவ்வளவுதான். இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். ஒரு 55 லட்சம் தான்ப்பா என் வாழ்க்கையில காணாம போச்சு. பணம் சம்பாதிச்சேன், நல்ல பெயர் சம்பாதிச்சேன், நல்ல கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சேன். ஆனா ஒரு நாள் இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், நான் சம்பாதிச்செல்லாம் காணாம போயிட்டு. அது கழுகை போல சிறைகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு, சம்பாதிச்ச பணம்லாம் லட்சமா சம்பாதிச்சேன். ஆனா எப்படி காணாம போச்சு தெரியல, காணாம போயிட்டு. அது கழுகை போல சிறைகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு, அதுவே உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். இவ்வளவுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில. அதனால இரவு நேரத்துல இந்த செய்தி கேட்கும்போது நம்ம எப்படி யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னா, தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், தீர்காயுசு தருவார், சமாதானம் தருவார், கர்த்தரும் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வார். அவருக்கு பிரியமானபடி வாழுங்க, சந்தோஷமா இருங்க, குடும்பமா சந்தோஷமா இருங்க. குடும்பத்தை விட்டு வெளியில போகக்கூடாது. அதான் இன்னைக்கு செய்தி. ஏன்னா ஒரு ஹோட்டல்ல போய், வேற இடத்துல போய், வேற டின்னர், வேற எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு நைட் நேரத்துல டைம் வேஸ்ட் ஆயிரும். குடும்பமா இருக்கும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க, வீட்டில் ஃபேமிலியா இருக்கும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. இப்படிலாம் நம்ம யோசித்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த செய்தி பிரயோஜனமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை தொடப்பட்டு அவங்களும் குடும்பமா சந்தோஷமா சமாதானமா இருக்கட்டும். 9363064181 நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நேரடியாக பேசலாம், ஜெபிக்கலாம். எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். ஒரு சின்ன ஜெபம், கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் நிறைவேற்றி இன்றும் எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கிருபாதார பலியாக இறங்கி வந்தவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும், எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களோட பலவீனம், எங்களோட நோய், எங்களோட தலைமுறை சாவம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, தலைமுறை சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, சிலுவையில் சின்ன ரத்தத்தினால் அப்பா சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி உங்க மேல வந்ததுப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்க. நன்றி, நன்றி, நன்றி. இந்த இரவு நேரத்தில் கூட ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. எங்கள்கிட்ட குறை இருக்குப்பா. எத்தனையோ கர்த்தரை விட்டு தள்ளி போற அக்கிரமம், பாவம், மீறுதல், பாவம், துணிகரமான பாவம், துன்மார்க்கமான காரியம் எது இருந்தாலும் எடுத்து போட்டுருங்கப்பா. உங்க கிருபையால நிரப்புங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயம்பலியமா, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குழப்பத்துல இன்னைக்குள்ள செய்தி கேட்டு மனம் திரும்பி குடும்பமா சந்தோஷமா வளர்க்கறத கிருபை செய்யுங்க. விக்கிரகத்துல கட்டப்பட்ட நிலைமை, மாந்திரியம், பிள்ளிசும், ஏவல கட்டப்பட்ட நிலைமை, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். சத்துருடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரிக்கப்படட்டும். ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்படுறாங்க, ஹார்ட் பிரச்சனை, சுகர் அதிகமா இருக்கு, ப்ரெஷர் அதிகமா இருக்கு, மன அழுத்தம், தலையில் ஆப்ரேஷன், ஆக்சிடென்ட் கேஸு, வைரஸ்ல பாதிக்கப்படுறாங்க. எத்தனையோ குடும்பத்துல அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண ஆரோக்கியம் உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கிட்டாங்க. நைட் நேரத்தில் கடன் பிரச்சனை தவிக்கிற குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து அவங்களுக்கு தீர்காயுசு தந்து அவங்களுடைய மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், மனுஷனை கண்டு பயப்படுற எல்லா காரியத்தையும் நீக்கி
அவனுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்து அவனுடைய தலைமுறை சாபம் அக்கிரமம் பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து அந்த குடும்பத்தை கர்த்தர் தலைவராக இருந்த எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனாரிலே அப்போ மெனிசால உங்களுடைய கருத்தில் பண்ணிடும். உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வர வேண்டும். கேட்குற ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படட்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொண்டு அப்பா மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து நாங்கள் எல்லாரும் வேதத்தை நேசித்து உண்மையை நேசித்து உம்முடைய அன்பை ருசி பார்த்து உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள வர எங்களை தாழ்த்தர் பண்ணிக்கிறோம். இரவனத்தை ஜெபித்து எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துவோம். படிக்கிற பிள்ளையிலேருந்து சிறு பிள்ளையிலேருந்து முதியோர்லேருந்து எல்லாரையும் கத்தர் பொறுப்படுத்துவங்க. எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, ட்ராவலிங்கில் இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க, ஃப்ளைட்டில் போயிட்டு எல்லா குடும்பத்துக்கும் அதோடைய பாதுகாப்பு வேணும். இரவு நேரத்தில் தவறான தொடர்பு, தவறான செல்ஃபோன் அடிமை, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு, தவறான மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிய பிள்ளி சுமை எந்தெந்த பாவத்தில் அகப்பட்டிருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரியிலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கப்படட்டும். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்துடனும் அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண்விழிக்க கிருபை தாங்க, ஜீவனை தாங்க. இரவு நேரத்தில் எங்களுடைய ஆவி விசேஷமாக அப்பா உடைய கரத்தில் அப்படின்னு இன்பமானு தெரிந்தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், செத்த கிரியில எல்லா கிரியிலும் இயேசு நாமத்தை சுட்டறியப்பட்டும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அப்படிங்கும். யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா பரிசுத்தவங்களையும் விசுவாசிகளையும் அப்பா மிஷனரிமார்களையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னு கர்த்தர் ஆசிரியங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலைக்காங்களோ கர்த்தர் சந்தித்து விடுதலை தந்து ஆரோக்கியம் தந்து புது வேலை தந்து ஆசிரியங்க. வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, விசாவுக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. எங்களுக்கு நீங்க மட்டும் போதும். எங்க வாழ்க்கையில கர்த்தர் கூட எல்லா காரியத்தையும் ஜெயமாக மாற்றித்தாங்க. ஜெய கிறிஸ்து எங்களோட இருக்க கிருபைக்கா நன்றி. உங்களுடைய சமூகத்துல எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. அவங்க நாம் மட்டுமே விடட்டும். எத்தனையோ தேவைகளோடு ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் எல்லாம் நீக்கி எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்தி ராஜா. இரவு நேரத்திலே சில குடும்பத்திலே அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போன குடும்பம் இணைந்திருந்தாங்க. அவங்களுடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் கர்த்தர் தீர்காயுசு ஆசிரியங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்திலே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றும் மறுபடியும் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தருடைய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பத்தில் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.